அன்பு நேயர்களே வணக்கம், நண்பர்களே வணக்கம். இன்று ஒரு முக்கியமான பதிவு. நேயர்களே, உங்கள் வீட்டில் திருமணம் செய்வதற்குண்டான ஒரு ஆண் பிள்ளையும் கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மகளும் இருந்தால், அவர்கள் கேட்டை நட்சத்திரம், மூலா நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தார்களேயானால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கொள்வோரும் கொடுப்போரும் புரிந்துணர்வு செய்ய வேண்டும். கேட்டை நட்சத்திரம் என்றால் கேட்டால் உடனே அடித்துவிடும் என்றும், கொழுந்தன் இருக்கக்கூடாது என்றும் சொல்லுகின்றார்கள். நேயர்களே, இது மிக ஒரு மோசமான எண்ணங்கள். எந்த நட்சத்திரமும் ஆண்களுக்கு எதுவும் செய்யாது என்று நூலிலே உள்ளது. மேலும் கேட்டை நட்சத்திரம் என்றால் கேட்டவர்களை அடிக்குமாம். எப்படி அடிக்கும்? உங்கள் ஒரு ஆண்மகனுக்கு நீங்கள் பெண் தேடினால், அந்த பெண் கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் என்னை கூப்பிடுங்கள், நான் வந்து கேட்கின்றேன். அந்த பெண்ணை கொடுங்கள் என்று நான் கேட்கின்றேன். என்ன ஒரு நிலை! கேட்டை நட்சத்திரம் இருந்தால் திருமணகாலம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு அண்ணன் இருக்கக்கூடாது. மற்றபடி எந்த சூழ்நிலையிலும் நேயர்களே, கேட்டை நட்சத்திரம் கேட்டவர்களை அடிப்பதாக எந்த நூலிலும் கிடையாது. தயவுசெய்து இந்த விடயத்தை நீங்கள் பெரிது பிடித்து, சரியான ஒரு வயதில் ஒரு ஆண்மகனுக்கு திருமணகாலம் செய்யாமலும், சரியான வயதில் ஒரு பெண்மகளுக்கு திருமணகாலம் செய்து கொடுக்காமலும் நீங்கள் காலம் தாழ்த்துவதினால், அந்த பெண் பிள்ளைகள் சின்ன வயதில் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை அவர்கள் காலம் தாழ்ந்து மனவிரக்தியுடன் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால் கேட்டை நட்சத்திரம் பெண்களுக்கு இருந்தால் கொழுந்தன் இல்லாத இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று தான் நூலிலே உள்ளதே தவிர, கேட்டவர்களை அடிக்கும் என்பது திண்ணமாக இல்லை. உண்மையாகவே சொல்லுகின்றேன். கேட்டை நட்சத்திரம் கேட்டவர்களை அடிக்கும் என்றால், அருகாமையில் உள்ளவர்கள் யாரேனும் இருந்தார்களேயானால் என்னை அழையுங்கள், நான் வந்து அந்த பெண்ணை கேட்கின்றேன், என்னை என்ன செய்கிறது என்று பார்ப்போம். நூலில் இல்லாத புதுவிதமாக கற்றுக்கொள்ளும் ஜோதிடர்களுடைய கருத்துரையை கேட்டு தாங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரத்தை வீணடிக்காதீர்கள் நேயர்களே. திருச்சிற்றம்பலம்.